ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது புளிப்பொங்கல் செய்திருக்கேன். நல்லா சுட சுட புளிப்பொங்கல். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 3/4 கப் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, அதுவும் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு போட்டு வெந்தயம் 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுபடணும். பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன சின்ன கட்டியாக ஒரு 4 கட்டி போட்டுட்டேன். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா. இந்த புளி பொங்கலுக்கு காஞ்ச மிளகா தான், மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல. காஞ்ச மிளகா தான் காரத்துக்கு. பூண்டு நல்ல ஒரு கப் அளவு பூண்டு, ஒரு 1/2 கப்பு சின்ன வெங்காயம், 1/2 கப்பு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த தக்காளியும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவு வதங்கணும். நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 5 கப் அரிசி எடுத்திருக்கேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 லெமன் சைஸ் புளி கரைச்சி ஒரு 2 கப் அளவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது 1 கப்பு அரிசினா 3-3.5 கப்பு தண்ணி வைக்கணும். ஏன்னா அது புளியில் தான் அரிசி வேகணும். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 3 கப் வச்சாலே, 2.5 கப் வச்சாலே ஓகே. குக்கரில் 2 விசில் விட்டால் வெந்துடும். இது நான் ஓப்பனாக அப்படியே வேக வைக்கிறதால ஒரு 3-3.5 கப்பு தண்ணி வைக்க போகிறேன் நான். அவ்வளோ வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலரி பார்த்துட்டு நம்ம அந்த உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடணும், பத்தலை. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் 5 கப் அரிசி கழுவி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது தாராளமாக தண்ணி வைக்கிறதால அடி பிடிச்சிக்கோன்ற இதுவே கிடையாது. நல்லா வெந்துடும். அது பாருங்கள், பாதி அளவு வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் மூடி வச்சோம்னா இந்த ஸ்டேஜில் மூடி சிம்மில் வச்சிடலாம். மூடிட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த புளிப்பொங்கல். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா புளி சாதம் மாதிரி இருக்கும். அதான் புளிப்பொங்கல். ஈஸியான மெத்தடில் யார் வேணாலும் சமைக்கலாம். புளிப்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு இலையிலையோ ஒரு தட்டுலேயோ போட்டு அது மேலே வேர்க்கடலை எண்ணெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் வேர்க்கடலை எண்ணெய் விட்டு சாப்பிட்றது. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.